அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்கொடுமை விவகாரம் தொடர்பான விசாரணை அறிக்கை விரைவில் மத்திய அரசிடம் சமர்ப்பிக்கப்படும் என்று தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர் மம்தா குமாரி தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை தொடர்பாக தேசிய மகளிர் ஆணையம் தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்துக்கொண்டது. இதையடுத்து ஆணைய உறுப்பினர்கள் மம்தா குமாரி, பிரவீன் தீக்ஷித் ஆகியோர் அண்ணா பல்கலைக்கழகத்தில் விசாரணையை தொடங்கினர். பதிவாளர் ஜே பிரகாஷ் மற்றும் டீன்கள், துறை தலைவர்கள், பேராசிரியர்களுடன் ஆய்வு நடத்திய பின்னர் மாலையில் ஆளுநர் RN ரவியை சந்தித்தும் ஆலோசனை செய்தனர். அதன் பிறகு சேப்பாக்கம் விருந்தினர் மாளிகையில் டிஜிபி சங்கர் ஜிவால், சென்னை மாநகர காவல் ஆணையர் அருண் ஆகியோரை சந்தித்தனர். விசாரணையை முடித்துக்கொண்டு டெல்லி புறப்படும் முன்பு விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய மம்தா குமாரி, அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் அனைத்து பகுதிகளுக்கும் சென்று ஆய்வு மேற்கொண்டோம். பாதிக்கப்பட்ட மாணவி மற்றும் அவரது குடும்பத்தினரை சந்தித்து விவரங்களை கேட்டறிந்தோம். விசாரணை தொடர்பான அறிக்கை விரைவில் மத்திய அரசிடம் சமர்ப்பிக்கப்படும். மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளான வழக்கில் ஈடுபட்ட யாராக இருந்தாலும் அவர்களுக்கு உரிய தண்டனை கிடைக்கும் என்று நம்பிக்கை இருக்கிறது. இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள ஞானசேகர் மீது 20க்கும் மேற்பட்ட வழக்குகள் இருந்தும் தமிழக அரசு மற்றும் காவல்துறை ஏன் முன்கூட்டியே நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கேள்வி எழுப்பினர்.